ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டு, முருங்கைக்காய் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடரு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கிளாஸ் நார்மல் அரிசி எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 கிளாஸ் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபி நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கும். நம்ம எங்கன்னா வெளியே போயிட்டு வரோம், ரொம்ப பசிக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக இதை நம்ம குக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே கமன்னு வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த புளி தண்ணி நல்லா ரைஸ்குள்ளே நல்லா டிப் ஆகி செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, கடுகு, பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது எல்லாமே நம்ம தாளிச்சிட்டு அந்த ரைஸில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட வாழை இலையில் போட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இது கூட சைடிஷ் அப்பளம், அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல், இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.